வயிற்றில் பிறந்த தொல்லைவோ போகாத துயரெம்போம் நல்ல குணமதிகே மாமருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை காயோடு சரஸ்வதியே தப்பாமலில் நாவில் நீ குடியிருப்பாய் நிச்சயமாக என்னாலும் கிருபை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் வாடே வந்தருள் செய்வாய் என்னாக்கில் வஞ்சனைகள் செய்த பேரை எரி எரி சுட்டு சுட்டு ஏகு ஏகு தந்திரமாக வந்து நின்றே தாக்கே தாக்கே தன்மை என்று பாராத சாட்டி சாட்டி அத்திபுரமெஞான சிவனே ஞானம் அடியார்களுக்கு மனம் இறங்கி அருள் செய்வாயே கடலென்ற பூமி மேல் அடைகின்ற ஊரை கொண்டு கடலென்ற பூமி மேல் அடைகின்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலை காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலை கட்டுண்டே Oh, yeah.
சரணை வெற்றுவே கொண்டறிந்த மாழ்வே அமர சிறைகள் எல்லாரும் ஆரை முகவடிவே முருகாமுடைய அதிர்மகே ஆய் கைலாச போய் ஓடாமல் ஒழியாள் ஆடி ஓடி ஆடிகளை இடமிருக்கும் அழகே எனக்குறவாய்களை மகளே தேவி வாட மன்னனே கொட்டை தகாடி அடே கொட்டை தகாடி காதைக்கு வந்து கொள்ளடை மாயாண்டி மருளாண்டி வையகத்தில் வியாண்டி வேறு வெட்டாண்டி இந்த புதலெந்தன்னிலே சபை இருந்தாண்டி இத்தாரணியில் சிவஞானமூர்த்தி சுடலை மாணர் வருவார் அமர்குருநாள் ஈசானே மூளையில் இருந்தென்னை கர்த்ததோர் மாசானே முத்தரை மாடனுண்டு வந்த வினிகளை கோடாளி கொண்டு குறுந்தடி வங்கி குளவையிட்டு நெஞ்சை பிளந்து ஈரக்குடல் வாங்கி நெருப்பி நிறுட்டு கொண்டு வருவார் ஆண்டவன் மனத்து சிவஞான மூர்த்தி சுடலை மாணர் வருவார் நமக்குருநாள் சுடலையோட கதைகள் வாடே கதைகள் வாடு கதைகள் வாடு செல்லில் வேளவரே முன்னடவா கதைகள் வாடு கதைகள் வாடு கதைகள் வாடு மாயாண்டி கதைகள் வாடு கதைகள் வாடு மலைமகளே மண்ணடவா அந்த கையிலை நல்ல கையிலே ஆணி பொன் கையிலே ஆணி பொன் முடிகோடங்கோ அவனி கைலாசம் நன்னாயிலே பொண்ணு வெள்ளி கையிலே அந்த பொண்ணு வெள்ளி கையிலே மாணிக்க கையிலே முடிகோடு அவனி கைலாசம் நன்னாயிலே யார் யாரெல்லாம் கொடுவீரையா அங்க பகவானும் மாறை அம்மா வச்சம்மாடுடை செம்மீரோ அங்க ஐயனோடி மலையில் கையிலேங்கரிய மாமலையில்
யாரு யாரையா கொழுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள் யாரோ யாரெல்லாம் கொழுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள் பகவானோடு பார்வதி பச்சமானோடு லட்சுமி அயனோடு கலைவாணி அயனோடு கலைவாணி அகசிய முனிவர்களோடு அகசிய முனிவரோடு 38 தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் 48,000 ரிஷிமார்கள் இல்லநேர்கம் முருட கருட காந்தரூபர்கள் ஆமா நந்தி தேவர் நாரதர் நந்தி தேவர் நாரதர் எல்லாரும் உடைசூழ எல்லோரும் உடைசூழ ஆணிப்பெண் கையிலே கொழுவாக அமர்ந்திருக்கிற போது எல்லோரும் கொழுவாக அமர்ந்திருக்கிற போது ஆண்டவனாக பெற்ற ஆதி கரைக்கண்டையன் சாட்சாதி சிவபெருமான் ஆண்டவனாய கரைக்கண்டையன் சாட்சாதி சிவபெருமான் யாரையா வரவழைத்தார் பகவான் அங்கு யாரம்மா வரவழைத்தார் பகவான் அயன் பிரம்மதேவனை வரவழைத்தார் அயன் பிரம்மதேவனை வரவழைத்தார் அடே பிரம்மா இந்த உலகத்தை படைத்து வாப்பா ஆமா அயன் பிரம்மனை அழைத்து உலகத்தை பிறவி செய்ய சொன்னார் எல்லா படைக்கும் தொழில் அந்த பிரம்மனுடைய தொழில் அல்லவா பிரம்மாவின் தொழில் அல்லவா அயன் பிரம்மதேவன் வந்து 14 புவனத்தை படைத்தார் 14 லோகத்தையும் படைத்தார் 1008 அண்டத்தை படைத்தார் 108 பிண்டத்தை படைத்தார் 108 பிண்டத்தை படைத்தார் 264 புவனத்தை படைத்தார் 264 புவனத்தையும் படைத்தார் 7 சாகரத்தை படைத்தார் 7 சாதனத்தை படைத்தார் ஆகாயத்திலே நிலவும் பிறை சந்திரனை படைத்தார் சூரியனை படைத்தார் நிலவும் பிறை சந்திரனையும் படைத்து சூரியனையும் படைத்தார் பூலோகத்திலே ஆகாயவாணியை படைத்தார் பூமாதேவியை படைத்தார் கங்காதேவியை படைத்தார் பூமாதேவியும் படைத்தார் கங்காதேவியும் படைத்தார் எறும்பு 8000 ஜீவசிந்து மக்களையும் படைத்தார் 8000 ஜீவசிந்து மக்களையும் படைத்தார் மண்ணு முதல் தண்ணி படை படைத்தார் அல்லவா ஈசன் அதாவது பிரம்மதேவன் அயன் பிரம்மதேவன் படைத்தார் அல்லவா படைத்து விட்டு சிவனிடத்திலே வந்து சொல்லுகிறார் சிவனிடத்திலே என்னம்மா சொல்லுகின்றார் சிவனே நீர் சொல்லபடி உலகத்தை படைத்து வந்தேன் சிவனே உலகத்தில் எல்லோரையும் படைத்து வந்தேன் சிவனே எறும்பு 1000 ஜீவசிந்து மக்களையும் 8000 ஜீவசிந்து மக்களையும் மரம் செடி கொடிகளோடு மல்லு முதல் தண்ணி வரை படைத்தேன் சிவனே புல் பூண்டு முதல் தண்ணி முதல் மனிதர் வரை படைத்தேன் சிவனே சொன்ன உடனே எல்லாம் படைத்து வந்தேன் சிவனே என்று சொல்லு அந்த காலத்தில் பிறப்பு உண்டு இறப்பு கிடையாது என்னைக்குமே இறப்பு என்பது கிடையாது ஐயா இறப்பு இல்லை என்றால் பூலோகத்தில் நரல் தானே பெருத்து கொண்டிருக்கும் நரல் பெருக்கிறது பூமி பாரம் நாளுக்கு நாள் அகதரித்து கொண்டே இருக்கிறது அதிகரித்த போது புதவத்தை சுமக்கிறார் அல்லவா ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷனாகப்பட்டவர் எங்கே வருகிறார் சும பொறுக்க முடியாம ஓடோடி வாரா சிவனிடம் ஆண்டவேணு சிவனிடத்துக்கு வருகிறார் சாட்சாதி சிவனிடம் வருகின்றார் சிவனிடத்தில் வருகிற போது அப்பதான் கேட்கிறார் சிவனிடத்திலே வந்து சிவனிடத்திலே ஆதிசேடன் என்னம்மா கேட்கிறான் ஆண்டவா ஆதிசேடனே எல்லப்பா நீ இங்கு வந்தாய் என்னை நாடி தேடி வந்த காரணம் என்னப்பா
என்னப்பா என்னப்பா என்னப்பா அப்படி கேட்கிற போது கேட்கிற போது அவதான் சொல்கிறார் இந்த ஆதிசேனன் ஆதிசேனன் என்னம்மா உள்ளுகிறார் சிவபெருமானே என் ஜாஜாதி சிவபெருமானே ஆண்டவா உலகத்திலே நரல் பெருத்து கொண்டிருக்க சிவனே உலகத்திலே நரல் பெருத்து கொண்டிருக்க பூமி பாரம் சுமக்க முடியவில்லை பகவான் பூமி பாரத்தை சுமக்க முடியவில்லையே சிவனே பூமி பாரம் சுமக்க முடியவில்லையே பகவான் என்று சொல்லுகிற போது ஆதிசேனன் சொல்லுகிற போது நரலை குறைக்க வேண்டும் என்று சொல்கிறார் நரலை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆதிசேனன் சொல்லுகிற போது ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி என் சிவபெருமான் என் ஜாட்சாதி சிவபெருமான் அப்பா ஆதிசேடா அப்பா ஆதிசேடா நீ சென்று வருவாய் நான் நரலை குறைக்கிறேன் அப்பா நான் நரலை குறைக்கிறேன் அப்பா அப்படி சொல்ல உடனே சரி என்று சம்மதிக்க ஆதிசேனன் சரி என்று சம்மதிக்க அப்படி எங்கு வருகிறார் இந்த ஆண்டவன் சாட்சாதியின் சிவபெருமான் எங்க வருகிறார் யாரப்ப வரவழைத்தார் யாரம்மா வரவழைக்கிறார் அவ தெய்வ தீர்வு வள்ளுவேன திடமுடன வரவழைத்து தேர்வு வள்ளுவான திடமுடனே வரவழைத்து அருமைய வள்ளுவேன வார்த்தை ஒன்று சொல்லுகிறாரோ அருமைய வள்ளுவாரை வார்த்தை ஒன்று சொல்லுங்க ஊடுமக நல்லாயிட புகழ் பெரிய நாடாதிடைய கோலோக தள்ளதீட புகழ் வரைய நாடாதீட வரையது அடியே வரையது அடியே வாங்குடைய வள்ளுவானே வள்ளுவரை அழைத்து சொல்லுகிறார் இந்த ஆண்டவன் பகவான் என்னம்மா சொல்லுகிறார் பகவான் வள்ளுவா வள்ளுவா பூலோகத்தில செல்லு பரியடித்து வருவாயப்பா பூலோகத்தில் சென்று நீ பறையடித்து வருவாயப்பா அதான் கேட்க வள்ளுவன் கேட்கிறார் பகவானத்தை வள்ளுவன் என்ன கேட்கிறார் ஆண்டவா பகவானே பூலோகத்திலே சென்று பரடைக்க சொல்கிறீரே சிவனே பறையடிக்க சொன்னேனே சிவனே நான் பறையடைக்க போனேனே ஆனால் பறையடிக்க போக வேண்டுமே ஆனா சும்மா போக முடியுமாப்பா இப்படி நடந்து போக முடியுமா என்ன கேட்கிறா என்ன கேட்கிறான் எனக்கு ஏறி செல்வதற்கு வெள்ளை யானை வேண்டும் வெள்ளை யானை ஒன்று போதாது அடிக்க வெங்கல முரசு வெங்கல முரசும் வேண்டுங்க என்னப்பா ஆமா வெள்ளை யானை வேண்டும் வெங்கல முரசும் வேண்டும் வெள்ளை யானையும் கேட்கிறா வெங்கல முரசும் கேட்கிறார் அந்த வெள்ளை யானை யாருடையதம்மா சிவனே தெய்வேந்திரனுடைய யானை அல்லவா ஆமா அந்த யானையில சவாரி பண்ண நினைக்காம வள்ளுவன் என்னப்பா அந்த வெள்ளை யானையில சவாரி பண்ண நினைக்காம ஓஹோ வெள்ளை யானை மேல ஏறி செல்லணும்னு நினைக்கான் வள்ளுவன் நினைக்கிறான் அப்படி நினைக்கிற போது நினைத்த போது ஆண்டவனாகப்பட்ட பகவான் வள்ளுவா அடே வள்ளுவா பூலோகத்திலே செல்ல என்ன சொல்லி பரடிக்க வேணும் சிவனே பகவானே தாங்கள் என்ன சொல்றீங்களோ அத மாதிரி நான் பறையடிக்கிறேன் என்னப்பா என்ன சொல்லி பறையடிக்கணும் போவிரேக வெஞ்சிரேக காயிரேக கனியிரேக போவிரேக வெஞ்சிரேக காயிரேக கனியிரேக அழுத பால உதிரமேடு பறையடிப்ப வள்ளுவனே அழுத பால உதிரமேடு பறையடித்த வள்ளுவனே எம்மையில் சொல்லி ஆளவே ஆவியில் சொல்லி ஆளவே எழுதுரைக்கு வேலை மத்தியான கொடவிழா முடிந்தவுடனே பசுவும் கண்ணுக்குட்டி இருக்கு, அது ஏல விடப்படும். யாரு ஏலம் கேட்கணும்னா இருந்தாலும் யாருனாலும் கேட்கலாம். இது கோவிலுடைய கமிட்டி உத்தரவு. ஆமா, மத்தியான பூஜை முடிஞ்ச உடனே பசுமாட்டு கன்று ஏலம். கோவிலுக்கு நேமஸ்த கண்ணுக்குட்டியாக வந்திருக்கு. அந்த கண்ணுக்குட்டியில் ஏலத்தில் கலந்து கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம். ஹலோ 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 ஹலோ. அடே வள்ளுவா, வள்ளுவனாகப்பட்டவன் சொல்லுகிற போது வரையறுக்கிறானே. எப்படி வரையறுத்து வருகிறான்? போய்விருக்கிய பிஞ்சிருக்கிய காயிருக்கிய கனியிருக்கிய பழுத்த பழ உதிர பழுத்த பழம் உதிர உதிர
வருகிறான் வரை பறையடிச்சு வருகிறான். பறையடித்து விட்டு பங்குனி சித்திர மாசம் பகலடிச்ச வெயில். ஆமா, பங்குனி சித்திர மாசம் பகலடிச்ச வெயில். வெயிலே தாகம் எடுக்கிறது வள்ளுவனுக்கு. வள்ளுவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்குது அல்லவா? தாகத்தில எல்லாம் கண்டான் வள்ளுவன். காணாக்கடை சாணாக்கடை பார்க்காமா? என்னையா காணாக்கடை சாணாக்கடை கல்லுக்கடையும் சாராய கடையும் பார்க்க. ஓஹோ, ஆமா. பாவி பார்த்த உடனே சும்மா இருப்பானா? அப்படியே நாக்கு கொட்டினா கட்டிக்க அடிக்கத்தானே செய்யும். ஆமா, அப்படியா? கல்லையும் சாராயமும் கலந்தடிக்கிறான் வள்ளுவன். கல்லையும் சாராயத்தையும் கலந்தடிக்கா வள்ளுவன். கலந்தடித்து விட்டு பறையடிப்பதற்காக பறையடிப்பதற்காகவே 4 தெருவு சுற்றி நடுத்தெருவுக்கு வருகிறான். 4 தெரு சுத்தி நடுத்தெருவுக்கு வருகிறான். அந்த நடுத்தெருவு யாருடைய தெருவு? வேதியர் வேதாந்த வேதியருடைய தெருவு. ஆமா, சன்னதி தெரு. என்னையா? பெருமாள் கோயில் சன்னதி தெருமா? ஓஹோ, சன்னதி தெரு பெருமாள் கோயில் தெரு. ஆமா, அடையா? வேதாந்த வேதியர்கள் வாழ்ந்து வரக்கூடிய தெரு சன்னதி தெரு. ஆமா, அங்கே கண்டார்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள். சின்னஞ்சிறு பாடல்கள் கண்டார்கள். ஆகா, நம்மளுடைய தெருவுக்கு ஒரு குடிகாரம் வெறிகாரம் வருகிறான் என்று. ஆமா, நம்ம கோயில் யானையை பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கு. சரி. ஆனா இந்த யானையை பார்த்தா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு. சரி. ஆமா, அந்த யானையும் அப்படியே லம்புது. சரி. மேல இருக்க வள்ளுவனும் போதையில அப்படியே தலை சுத்தி நிக்கான். நிக்க தானே செய்வான் பாய். யானை குடிச்சது 2 இல்ல அம்மா, கல்லும் சாராயம் இல்ல, மதில்லாம் குடிச்சிருக்கான். அது ஒண்ணு குடிச்சாலும் கொஞ்சம் அரை போதான் இருக்கும். சரி. இந்த 2ஐயும் சேர்த்து குடிச்சா நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஓஹோ, அவன் அந்த வெயிலுக்கும் அவன் அடிச்சிட்டு கல்லு சாராயம், மாலை கல்லுக்கும் மத்தியான வெயிலுக்கும் கொஞ்சம் சம்மன் இருக்கும்ல. அவன் அப்படி ஜில்லுன்னு இருக்கான் ஆளு. ஓ, சில்லுன்னு இருக்காரோ? சரி சரி. அப்படியா? பாங்கனத்துல தண்ணி மேல இருக்கா? ஆமா, தெரியுதோ? சரி சரி, தெரியுங்களா? அப்படியா? ஆமா. அப்படி இருக்கிற போது நம்ம தெருவுக்கு ஒரு குடிகார வெறிகாரன் வருகிறான் என்று, ஒரு கோட்டிக்காரன் கிறுக்கன் வருகிறான் என்று கற்களையும் மண்களையும் கண்டமட்டெறிந்தார்கள். ஆமா, கல்லையும் மண்ணையும் எடுத்து கண்ட மட்டுக்கு எறிந்தார்கள். எரிந்தவுடனே ஆகாவில்லை, யானைக்கு மீது கண்டறியவில்லை, இந்த வள்ளுவனுக்கு கண்டறியவில்லை. வள்ளுவனுக்கும் கண்டறியவில்லை, தெரியவில்லை என்றவுடனே ஆத்திரத்துல அடிக்காம பறைய மாட்டி அடிச்சுட்டான். எப்படி அடைக்கிறான் வள்ளுவன்? என்ன கேட்கிறான்? எப்படி அடிச்சான் பறையை? பூவுதிரே பிஞ்சுதிரே காயுதிரே கனிபுதிரே பழுத்த பழமுதிரே. பழுத்த பழமுதிரே சர்வடக்கமா உதிர வச்சுட்டான். சர்வடக்கமா அடிச்சுட்டான் பறையை. அள்ளு அவன் அப்படி பறையடிக்க கண்டதாப்பா. இப்போ பூவுலையும் பிஞ்சுலையும் காயிலையும் போகுது. ஆமா, யாரு எப்ப இருக்கா எங்க போனே தெரிய மாட்டேங்குது. இன்று இருப்போர் நாளை இல்லை. சரி. நேற்று இருப்போர் இன்று இல்லை. பார்க்க முடியலையே. யார பார்க்க முடியும், யார அவன் அடிச்ச பரப்படி உடனே சொல்லுகிற போது கல்லார் ஆண்டவன் வள்ளுவனை வரை எப்படி இருக்க சொன்னோம். மாத்தி வரை அடித்து கொண்டு பூவிருக்கிய பிஞ்சிருக்கிய காயிருக்கிய கனிந்த பலம் மட்டும்தான் பரடிக்க சொன்னோம். ஆமா, நம்ம இப்படி மாத்தி பறை அடிச்சுட்டான. இவன் மேல் குற்றமா? இல்ல, இவன் குடித்த மது மீது குற்றமா என்று பரிசோதிக்க வேண்டும் என்று பரிசோதிக்க வேண்டுமே என்று ஒரு சிமிலை எடுத்து சிமிலே கல்லையும் சாராயம் கலந்து வைத்து இப்படி அடிக்கிற உச்சி வெயில கொண்டு வச்சுட்டா. அடிக்கிற வெயில வச்சுட்டா. வச்சாச்சு. அச்சா, எப்படி இருக்கு மது? எம்மா, சாராயம் கீழன்னா கல்லு மேல. சரி. கல்லு கீழன்னா சாராயம் மேல. ஓஹோ, தர தரவென்று கொதிக்கிறது வெயிலுக்கு. ஆமா, பால் செட்ல வெண்ணி தண்ணி கொதிச்ச மாதிரி கொதிக்குமா. ஆஹா, இந்த மது மேல்தான் குற்றம். ஆமா, அவன் மேல் குற்றம் அல்ல என்று இருக்கிற போது வள்ளுவன் வருகிறான். என்ன, எங்கே வருகிறான்? அடே வள்ளுவா, அடே வள்ளுவா, பகவான் பேச்சை மீறி பரடித்தை மாறி ஐயாது உழைக்காகாது. நீ இனிமேல் இங்கிருக்காகாது. பூலோகம் போ. பகவானே, சிவனே, நாம் பூலோகம் போகணும்னா பிழைக்கிறதுக்கு வழி வேண்டும் அல்லவா? பிறக்கும் பிள்ளைகளுக்கு வள்ளுவா 1000 சாகும் 1001 பிறக்கும். ஆமா, நீ பறையடிக்கிறனால 1000 பிறந்தால்
சரி என்னுடைய படைப்பினால் 1001 பிறவி செய்வேன். சரி ஆமா. ஆ. பிறக்கும் பிள்ளைக்கு ஜாதகம். பிறக்கும் பிள்ளைகளுக்கு பிறவி ஜாதகத்தை எழுதிய வரக்கூடிய வருமானத்தை பிழைச்சிக்கப்பா. ஆமா ஆமா. வருமானம் காணாதா பொறுத்த இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி புளி பிழைச்சிக்கோ. ஆமா. எப்படி புழுவு அப்படி புளி பிழைச்சிக்கோ. ஓஹோ. ஆமா. அவன் இங்க வில்லடியில நேரத்துல கட்டக்காரையாக்க அந்த வேலை தானே சோசிய தொழில். ஏம்மா 2 வீட்லயும் ஆளுக்கு 500 ரூபா கொடுக்காங்கல்லம்மா. என்னப்பா பொண்ணு வீட்லயும் நல்லது சொன்னாலும் 500 கொடுக்காங்க. சரி. மாப்பிள்ளை வீட்லயும் 500 கிடைக்கும். ஓஹோ. அப்ப ஒரு பொருத்தம் பார்த்தா 1000 ரூபா இருக்கு. 2 வீட்லயும் வாங்கிறீங்களோ? வாங்கிடலாம்ல. சரி சரி. அப்படியா? பூலோகம் எல்லாம் இந்த வள்ளுவன். பூலோகம் சென்றான் வள்ளுவன். வள்ளுவன் சென்ற பின்பு ஆண்டவன் சாட்சாதியன் சிவபெருமாள். உலகத்திலே எறும்பு எல்லாயிரம் ஜீவசிந்து மக்களையும் படைத்தார் அல்லவா பகவான். படைத்த சீவராசிகளுக்கு படிகளக்க வேண்டுமே என்று எப்படி இழந்து வருகிறார். படைத்து விட்ட மனுக்களுக்கு படிகளக்க வேண்டும் ஆளாக்கு நிலை எடுத்து அகிலமெல்லாம் உலகு தினை எடுத்து உலகமெல்லாம் எறும்பு எல்லாயிரம் சீவசந்து மக்களுக்கும் எண்ணாயிரம் சீவசந்து மக்களுக்கும் கல்லினுள் வாழும் ஏரி முதல் கருக்குழி வில்லை முதல் கருக்குழி வில்லை முதல் புளிய முத்துக்குள் இருக்கும் முழு முதல் மாங்கொட்டைக்கில் இருக்கு வண்டு வரை மாங்கொட்டில் இருக்கும் வண்டு வரை பாகுபாடு இல்லாத வடிவந்து வருகிறாரே பகவான். இல்லாமல் படியளந்து வருகின்றார் பகவான். கல்லால் உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியாக உமா மகேஸ்வரி பார்வதியார் என்ன சொல்கிறார்? ஆகா பகவான் படியலக்க போகிறேன் முகரன் என்று படியலக்க போகிறாரே. பகவான் படியலக்கத்தான் போறாரா இல்ல ஜீவராஜியை பட்னி போட்டு பகவான் எங்கேயும் பொங்கி பொங்கி சாப்பிட்டு வராரா என்று ஈசனை பரிசோதிக்க வேண்டுமே என்று பகவானை பரிசோதிக்க வேண்டுமே என்று யாரை வரவழைத்தாலும் மகேஸ்வரி